அப்போ கையில் ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை, கால் மட்டும்தான், காலும் இடுப்பும். காலும் இடுப்பும். கழுத்து டக்குன்னு திரும்பி பார்க்க இயலாது. சைரத்தை கிறுக்கி தான் பார்க்கணும் நேர்மையாக. கிட்டத்தட்ட 30 வருஷமாக அப்படி தான் இருக்கு. 30 வருஷமாக அப்படி தான். உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கிரான் கோர்லை மடலில் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறது முதல்ல வந்து புதுசாக வர உறவுகள் சகோதரங்கள் பழமையாக சொல்கிறான், சிறப்பாக செய்திருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அக்கா வணக்கம். அக்கா சத்தமாக சொல்லுங்கள். என்ன வணக்கம்? வணக்கம் சத்தமாக சொல்லுங்கள். வணக்கம் சத்தமாக சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். இவ்வளோ எனக்கே கேட்கல, பார்க்குறக்களுக்கு எப்படி சத்தமாக சொல்லுங்கள். வணக்கம்னு சொல்லுங்கள். வணக்கம் இல்லை விலங்கு இல்லை கேட்கல. நாக்கு தட்டுப்பாடு கட்சியில. உங்களோட பேர் என்ன? கடை பேர் என்ன? நீதுமலை. விலங்கல நீதுமலை. நிர்மலாவா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2. என்ன செய்கிறாங்க? பள்ளி விலங்கல பள்ளி. கொஞ்சம் சத்தமாக கதைங்க. சத்தமாக கதைங்க. சத்தமாக. பள்ளி விலங்கல பள்ளி. பள்ளிக்கூடம் போகிறாங்களா? எத்தனாம் ஆண்டு பள்ளிக்கூடம் போகிறாங்க? எத்தனாம் ஆண்டு படிக்கிறாங்க? விலங்கல தெரியாதா? இல்லை 6ஆம் ஆண்டு படிக்கிற 2 பிள்ளை. எத்தனை ஆண்டு படிக்கிறாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? 7ஆம் ஆண்டா? மற்றவர் விலங்கல 9ஆம் ஆண்டா? 9ஆம் ஆண்டு படிக்கிறவர பேர் என்ன? விலங்கல பேரு மகளோட பிள்ளைற பேர் தெரியாதா? மகளோட நாக்கு விலங்கல்ல நாக்கு கொட்டான நாக்கு கொட்டானோ கொஞ்சம் கதை. உங்களோட பேர் என்ன சொல்லுங்க? அப்போ உங்களோட பேர்? நீதுமலை. நிர்மலா. என்ன வயசு உங்களுக்கு? 35. என்ன வயசு? அப்போ அம்மாவுக்கு மறதி குணமும் கூடையோ? அப்போ சில வேளையில் நீங்கள் கதைச்சா தான் இந்த எடுத்து கொடுத்தா தான் அவள் கதைப்பானே, அப்படியா பிள்ளை? அப்போ சமைக்கிறதெல்லாம் யார்? அப்போ சாப்பாடு எல்லாம் அது எவ்வளோ காலமாக இந்த வீடு இருக்குது? சரி, ஓகே ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயாவோட பேர் என்ன? ஜோசப். மாதா ஜோசப். மாதா ஜோசப்பா? ஐயாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளையோட பேர் டிலிச்சி, 9ஆம் ஆண்டு படிக்கிறேன். இளையகுடி என்ற பேர் குகதர்சன், 7ஆம் ஆண்டு படிக்கான். எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க? கோரகல்லிமடு வித்தியாலயம். பள்ளிக்கூடம் ஒழுங்காக போகிறாங்களா? ஒழுங்காக போகிறாங்க. இப்படி தான் இந்த கஷ்டத்தால் எங்களுக்கு போய்க்கு அந்த சாப்பாடுகள் பிரச்சனையால் பிள்ளைகள் கொஞ்சம் தவிர்த்து போகுதுகள். தெண்டிமையாக தாமோ காட்டுற வேலையாக இருக்கு. ஏன்டா கஷ்டம் எங்களுக்கு. சாப்பாடு ஒன்றும் காலை சாப்பாடுகள் அதுகளுக்கு கொடுக்கறதுக்கு கொண்டும் வழி இல்லாமல் இருக்கு. அவக்கும் நோய், எனக்கும் காலையில் அது 2 காலம் கால் வழக்கம் இல்லை. இப்போ மதியம் கூட எங்களுக்கு சமைக்கிறதுக்கு அரிசி இருந்தாங்க எங்களை வாங்கி எடுத்தாலும் கரை வாங்குறதுக்கு துப்புராக எங்களுக்கு ஒரு காசும் இல்லை. இதால் நாங்கள் இப்போ கஷ்டத்துலேருந்து இருக்கிறோம். இப்போ 3 பேர் 4 பேரும் ஒரு நேரம் கிடந்து ஒரு நேரம் சாப்பிட்ற வேலையாக இருக்கியா. இதுக்காக நாங்கள் இப்படியான கஷ்டம் நாங்கள் படுறோம். வறுமையிலேருந்து எங்களை மீட்டெடுக்கண்டு நாங்கள் கொஞ்சி பண்டாடி உங்கள்னால ஓடிச்சிட்டோம். அவங்ககிட்ட அங்கே 5-10 ரூபா கேட்டால் இல்லை, சில பேர் தருவாங்க, சில பேர் இல்லைண்டு வாங்க. இப்படி நிலப்பாடில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஐயா இரவு சாப்பிட்டீங்களா? இரவு நாங்கள் சாப்பிடலை. காலையிலையும் சாப்பிடல. இப்போ மதியம் சாப்பிட்டோம் நாங்கள். அதையும் தேங்காய் பூ திருவி. ஐயாவோட வருமானங்கள் அப்படி என்ன? வருமானம் என்ன, இந்த சீவாருக்கு காசும் அது 1500, இந்த ஊனமுட்டை காசு 5000 ரூபா. அதை வச்சு தான் நாங்கள் இப்போ சீவியம் தள்ளி கொண்டு இருக்கிறோம். அதை வச்சு தாங்க என்ன கடன் வாங்குறதோ செய்கிறோம். அதை எடுத்து பூரா கொடுத்தாவும் அடுத்த இடம் வாங்கி சாப்பிட்றது வழியில் உண்டு. காசு இல்லாமல் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறோம்.
ஐயா இந்த ஒரு கையும் ஒரு மாதிரி சரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. சரிஞ்சு இந்த எனக்கு கழுத்து கால் ஒன்றும் இயங்காது, 2 காலும் வழக்கம் இல்லை, பிரச்சனை. எங்க அந்த கிழமை எங்க இதில் கொஞ்சம் இது அடிக்கும், இதில் ஒன்றும் இல்லை. இது எங்க அடிச்சாலும் அடித்தாலும் வலி தெரியாது இல்லை, வலியாது. அந்த உணர்ச்சி கட்டுது. இந்த வருத்தம் எவ்வளோ காலம் இருந்தது உங்களுக்கு? எனக்கு இது இப்போ இந்த வருத்தம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கிட்ட இருக்கு. 30 வருஷமா? அப்போ கையில் ஒன்றும் இல்லை? கையில் ஒன்றும் இல்லை, கால் மட்டும்தான். காலும் இடுப்பும். எப்படி கழுத்து டக்குன்னு திரும்பி பார்க்க இயலாது. சைடத்தை கிறுக்கி தான் பார்க்கணும் நேர்மையாக. கிட்டத்தட்ட 30 வருஷமாக அப்படி தான் இருக்கு. 30 வருஷமாக அப்படி தான். நான் கிளினிக்கு போய் கொண்டிருக்கேன் மட்டக்களப்பு. இப்போ இந்த புள்ளடை தோடு முழு அவ்வளோதோடு எல்லாம் அமைச்சு தான் நாங்கள் இப்போ கிளினிக்கு அங்கே இங்கே போய் இப்போ உண்டுக்கும் வழி இல்லாமல் நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அந்த இளைஞர் மனுஷனுங்கள் பார்த்து இப்படியான இதுகள் வந்து எங்களை பார்க்குறாங்க. வேறு வழியே இல்லை எங்களுக்கு. அப்போ ஐயா இந்த இவ்விடத்தில் இதிலெல்லாம் இப்போ அடித்தா உங்களுக்கு இந்த உணர்வு இல்லை? இந்த அப்படி ஃபுல்லாக அப்படியே அப்படி தான் இருக்கு. இந்த கால் இதில் கொஞ்சம் உணர்வு அங்காலே இருக்குது. அந்த கையில் ஒன்றும் இல்லை. கையில் ஒன்றும் இல்லை. கழுத்து காலும் மற்ற அந்த கழுத்தும் இடுப்பும். இப்போ நாங்கள் இயல்பாகவே இப்போ திரும்பி இப்படி பண்ணுற மாதிரி அப்படி சைரம் தான் கிருவி இப்போ ஆகணும். இடக்குன்னு அப்படி கழுத்து மடங்காது. அந்த அப்படி எதுக்குள்ள பிடிக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு அந்த வலி ஒன்றும் இருக்காது? நோவுகள் ஒன்று குத்து அப்படி இப்படி அது மாதிரி இருக்குதோ? அது குத்து வலியெல்லாம் இந்த வாசத்தி போன குளிச்ச ஓடுறவங்க அது ஒன்று காட்டுறது. கரண்டெல்லாம் முடிச்சு அதில் இப்போ ஒன்றும் காட்டுறது இல்லை. அப்படி எங்களுக்கு பிரச்சமாயிடுச்சு. அப்போ கூட வாழ்வாதாரங்கள் வாழ்வாதாரம் இதுதான் வாழ்வாதாரம். வேறு சிறிய கடை ஒன்று வச்சுருந்தேன். அதுவும் இப்போ நாங்கள் இதால் நிறுவனம் அந்த கடையில் நிறுவனம் கட்டி தந்தவன் சாமான் தரல. சாமானா இந்த இதில் போட்டு அம்மா அண்ணன் தந்து இருக்கக்கூடாது தந்தவை. அதை வச்சு எங்கே இருந்தேன். இப்போ ஒன்றுக்கும் வழி இல்லை. இந்த கடை இப்போ கிட்ட எல்லாம் முடியுண்ணா. இப்போ தை மாதம் இப்போ முடியுண்ணா. எத்தனை வருஷம் இயங்கிங்க அந்த கடையை? இது எந்த வாழ்க்கையிலே இப்போ அந்த கடை இயங்கி கொண்டு இருக்கு. அம்மா இருக்கக்கூடிய அம்மா இல்லை அவன் இப்போ எல்லாம் முடியும். இந்த பிள்ளைகளை பள்ளிக்கும் காசு என்னென்ன சாமான் போட்டு வியாபாரம் பண்ணி என்ன இருந்தது? எல்லா சில்லறை சாமான் முழு இருந்தான். கொச்சிக்காய், வெங்காயம், கருவாடு, சமந்தின், மாப்பாக்கெட்டுகள், சோயா உஞ்சி, அரிசி, பருப்பு, தேங்காய் எண்ணெய் சகலதும் இருந்தது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ கடை மூடி இப்போ ஜனவரி தான் கடை மூடணும். நீங்கள் கடை மூடினேன். கடை கொஞ்சம் சாமானை போட்டு இது வந்தேன். பிறகு ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இது பக்கம் வருத்தம் வந்துட்டு அவரமா. கடையை விட காரணம் விட வருத்தத்தால் நான் கடை விட்டேன். நீங்கள் கடை விட்டுனா அதோட வருத்தத்தால் ஏன்டா வருத்தம். இந்த பிள்ளைகள் பள்ளிக்கு போகிறேன். அவங்க என்ன வருத்தம்? அக்கா நான் கதைக்கிறேன் இல்லையா? அவங்க நாக்கு இந்த இது வருத்தத்தால் இழுத்துட்டு அதில் கதைக்கிறேன். என்ன வருத்தம்? இழுத்தன என்ன வருத்தம்? இன்னும் இந்த இது அவங்க வலிப்பு காக்கா வலி. ஐயோ காக்கா வலி தான். காக்கா வலி போயிருக்கோ? அவள் இப்போ மாதம் கிளினிக்கு போய் கொண்டிருக்காவும். அவள் கூட அந்த வலிப்பு வந்து அவளை இப்போ 35 வருஷம் உங்களாக இதாமல் படுத்தேன். 35 வருஷமா? 35 வருஷமா. எங்கிட்ட இப்போ ஒரு வசதியும் இல்லை. இப்போ இந்த எங்கிட்ட வேலி எல்லாது இது எல்லாம் பாருங்கள். ஓலையால் மட்டையால் ஊற்றி மறைச்சி தெரிக்கும். உங்களுக்கு தண்ணி பைப் லைன்லாம் இருக்குது? பைப் லைன் எல்லாம் பழுதாகி. மற்ற கரண்டுகள் கரண்ட் இருக்கு. கரண்ட் அது மாதம் பில் எப்படி கட்டிங்க? எவ்வளோ வரும்? மாதம் 300 ரூபா 350 ரூபா வரும் மாதம். எப்படி கட்டுவீங்க? 350 ரூபா. இந்த காசை மிச்சம் முடியுது அதை கட்டுறேன். இல்லாட்டி அதை வட்டிக்கு போயிடுவாங்க. அப்படி உங்களுக்கு அந்த ஃபுல்லாக இயங்காது. இந்த நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படித்தான் ஐயாட நிலப்பாடுகள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு. ஐயாட நிலப்பாடுகள் அப்படியே திரும்பி போங்க. அப்படியே பார்ப்போம்.
அப்போ அந்த கடையை விட காரணம் வந்து அம்மாவுக்கு அம்மா பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் எல்லா சீலமும் முடிஞ்சு இப்போ ஒன்றும் இல்லை. பள்ளிக்கு போகிற பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு வேணும். அப்போ கடையில் எடுத்து கொடுக்க அது எல்லாம் முடிஞ்சு போகணும். ரெண்டு பேருண்டிங்க இப்போ ஒரு ஆள் தான் நிற்கிறான் மற்றவரை அவர் விளையாட பித்தார். அவருக்கு என்ன வயசு? அவருக்கு 12 வயசு. எத்தனை ஆண்டு படிக்கிறார் அவர்? 7ஆம் ஆண்டு. என்ன பேர் சொன்னீங்க? ஓதரசன். பள்ளிக்கூடம் போகிறாங்க? பள்ளிக்கூடம் போகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கொப்பி சாமான் இருக்குதோ? கொப்பி சாமான் இருக்கு வாங்கி கொடுத்து. யார் வந்து அது ஒரு இந்த ஊனமுற்ற நிறுவனத்தால் யாரும் கொப்பி சாமான் இருந்தவங்க அதையும் வச்சு நான் 2-3 கொப்பியும் வாங்கி கொடுத்தேன். இந்த காயில் மிச்சம் போகுது. இப்போ காலம்புற சாப்பாடுல மத்தியான சாப்பாடு சோறும் தேங்காய் பூ. தேங்காய் பூ வந்து சாப்பிட்றாங்க. இப்போ இரவைக்கு நீங்கள் என்ன இது ஒன்றுக்கு மசதி இல்லை தாங்க செஞ்சு சாப்பிடணும். இப்போ அக்காட வருத்தம் உங்களுக்கும் வருத்தம், அக்காவுக்கும் அந்த வலிப்பு குணம் வருத்தம் ஒன்று அப்படி ரெண்டு அடுத்த பிள்ளைகள் 2 பேரை படிப்பிக்கணும். உங்களையும் பார்க்கணும். இப்படியான கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். சரி அப்போ பார்ப்போம். புள்ள வணக்கம். புள்ள வணக்கம். பிள்ளையோட பேர் என்ன? டிலிப்ஸிக்கா? டிலிப்ஸி கண்டி சொல்லு. வா பிள்ளை வந்து எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 9ஆம் ஆண்டு. 9ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல் போகிறீங்க? இந்த கோராளி மாடு. பிள்ளைங்கள கோராளி மாடுக்கு போகிறீங்களே. அப்போ பிள்ளை இந்த போகிறதுக்கு ஸ்கூல் பேக்குகள் கொப்பி சாமான் எல்லாமே இருக்குதோ? யார் தந்த வேண்டி? நிறுவனத்தாலே. எப்போ வந்தவங்க? நிறுவனத்தாலே சரி ஊனமுத்த நிறுவனத்தாலே தந்த. எப்போ வந்தவங்க? அவங்க அந்த கண்ணால் தை மாதம் என்ன? 1ஆம் மாதம். தம்பி அடுத்தவர்? அவர் எங்கே போயிட்டா தம்பி? தெரியா விளையாட வச்சு. சரி அம்மா. சரி அக்கா. நிர்மலாக்கா, இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்து போடுறோம். சரிதானே? இந்த வீடியோ பதிவு செய்து போடுறோம். பார்க்குற உறவுகள் யாராவது உங்களுக்கு உதவ முன்வந்தாங்கன்னு சொன்னா சரியானே? கிளீனிங் காட்டா காட்டுறேன்டா, காட்டுவோம். நீங்கள் விருப்பப்பட்டால் காட்டலாம், அதில் ஒன்றும் இல்லை. கிளீனிக் காட்டலாம் வச்சா இருக்கிறீங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க? மட்டக்களப்புக்கா போகிறீங்க? என்னத்தில் போகிறீங்க? பஸ்ஸில் போகிறீங்க? பஸ்ஸிலலாம் போய் ஏறுவீங்களா? தெரியுமா? போக தெரியுமா? தங்கச்சிமார் கூட்டிட்டு கொண்டு போகிறதா? தனியாக போய் கொள்ள மாட்டீங்களா? ஏன் பயம்? என்னடா அப்போ பயம்? என்ன பயம்? தலைகிருப்பு தலைப்பாரம் எல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் சொல்கிறீங்களா? எனக்கு இப்படி எல்லாம் வருத்தங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? குளிசலாம் தராங்களா? போகிறீங்களா? டைம் போகிறீங்களா? இப்போ எப்படி இருக்குது? இப்போ இல்லை குறைவு என்ன? சரி அக்கா. சரியா நான் இந்த வீடியோ பதிவு செய்து போடுறோம். பார்க்குற உறவுகள் கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் முன் வருவாங்க. பார்க்குற உறவுகள் தயவு செய்து எங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் பயிருங்க. கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் எங்களுக்கு உதவுறதுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு போய் சேரும் வரைக்கும் எங்களுடைய வீடியோ வந்து முடிஞ்ச அளவில் நீங்கள் பயிருங்க. பயிருந்தால் இந்த அண்ணனுக்கு நிர்மலாதேவி, அண்ணன் பேர் ஜோசப், ஜோசப், இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் முன்வருவாங்க. இந்த நிலைமைப்பாடுகள் கொஞ்சம் ஆளும் இறுக்கமாக இருக்குது. சொல்லி உண்டையும் சரியான முறையில் வாய் விட்டு கதைக்கிற நிலைப்பாடு இருக்குது. அக்காவும் அப்படி தான் இருக்கிறா. அக்காட இதுகள் வந்து இந்த வலிப்பு குணங்கள் இருக்குது. அக்காவுக்கு இந்த தலைகு இருக்குதாம், மற்ற தலையிடிக்குதாம் என்ற நிலைப்பாடு இருக்குது. அக்கா மாதம் கிளினிக் போகிறா. மற்ற இது அக்கா கதைச்சி கொள்கிறா இல்லை.
அக்கா அந்த அவட பேர்களை சொல்கிறதுக்கே சரியாக கஷ்டப்படுறா. கேட்டால் அந்த நாக்கு வந்து உள்ள அந்த இழுத்துட்டான். அந்த வலிப்பு குணம் வாரபடியாக அடிக்கடி இந்த ஃபீச் வாரபடியாக அவளுக்கு அந்த சரியான முறையில் அண்ணனுக்கும் சரி, ஜோசப் அண்ணனுக்கும் சரி, நிர்மலாக்காவுக்கும் சரி, எங்கே எல்லாமே இருக்குது. அவங்களோட வேலையை அவங்களே செய்ய முடியாத ஒரு நிலப்பாடில் இருக்கிறாங்க. அவை பார்க்குற உறவுகள் இதை உதவி செய்கிற உங்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் வரைக்கும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பயிருங்க. பயந்தால் இதே எங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சரியா அண்ணன்? நாங்கள் உதவிகள் எதுவும் கிடைச்சதுன்னு சொன்ன அண்ணன் வார நாளையில் வந்து காலத்தில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரியா அண்ணன்? சரி, ஓகே. சரியா நிர்மலாக்கா? சத்தமாக சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க உங்களோட பேரை. நிர்மலா. நிர்மலா, அதுக்கு மேலே வராதுண்ணே. சரியாக்கா, சரி.